அரசு அதிகாரிகளை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசு அதிகாரியாக இருக்கும் மாணவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வந்து முத்துசெல்வி. இப்போ நான் வந்து குரூப் 2 நான் இன்டர்வியூவில் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய ரேங்க் வந்து 1857 ஓவராலில், கம்பெனி வேலையில் 511வது ரேங்கில் இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 35 ஆகுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். குரூப் 4 நிறைய டைம் எழுதியிருக்கேன். எப்போ கிட்ட வரைக்கும் வந்துட்டு கிளியர் ஆகினதில்லை. குரூப் 2ல் இதுதான் ஃபஸ்ட் டைமு. முதல் முயற்சியிலே வெற்றி கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ எனக்கு உதவியாக இருந்த எங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா, அம்மா, அக்கா, எங்கள் வீட்டில் அவங்க, அப்புறம் என் பசங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்லா படிக்கணும்னு மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால தான் என்னால் நல்லபடியாக படித்து நல்லா எடுக்க முடிஞ்சது. இப்போ வந்து 6 மார்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்னு தெரியாத கொஸ்டின் அப்படின்னு நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா எழுதிடணும். அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம நல்லா எழுதிட்டோம் அப்படின்னாலே தெரியாத கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த ஓரளவுக்கு தெரியாத கொஸ்டினை வந்து நம்ம எழுதும்போது கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச பாயிண்ட்டை நல்லபடியாகவும் தெரியாத பாயிண்ட்டையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஒன்றுமே தெரியாத கொஸ்டினையும் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. எழுதணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும்போது நம்ம அந்த கொஸ்டினையும் விடாமல் ஏதாவது நமக்கு தெரிஞ்சது கேட்டது அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொஸ்டினை திரும்ப திரும்ப வாசிக்கும்போது ஏதாவது ஒரு லீட் கிடைக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம அந்த 6 மார்க்கை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 12 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 12 மார்க்கும் அதே மாதிரி தான். நமக்கு இப்போது சார் கேட்டாங்க 5 பாயிண்ட்டு தான் தெரியுது, நம்மளால் எப்படி அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ 5 பாயிண்ட் நமக்கு தெரியுதுல்ல, அதை வந்து நம்ம ஒரு சப்கட்டிங் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஓரளவுக்கு குரூப் 2 வரைக்கும் நம்ம எழுதுகிறோன்னா கொஞ்சம் வந்து நமக்கு நாலேஜ் இருக்கும் தானே. அதனால நமக்கு வந்து அந்த பாயிண்ட்டை அந்த ஹெட்டிங்கே திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கும் போது நமக்கே கிடைக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் நம்ம படிச்சிருக்கோம் அது வரைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வரும் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தோணும். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட் டைம் வாசிக்கும் போது அந்த கொஸ்டினே நமக்கு என்னன்னே தெரியாத மாதிரி நமக்கு தெரியும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் நம்ம வாசிக்கும் போது இந்த கொஸ்டின் தானே, நம்ம படித்த கொஸ்டின் தானே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியே திரும்ப திரும்ப வாசிக்கும் போது கொஸ்டினை வந்து முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எழுத ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு நல்லா எழுதிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஒரு கொஸ்டினையும் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா எழுதிடணும். தெரியாத கொஸ்டினை வந்து விட்டுறாமல் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை வச்சு நம்ம எப்படியாவது எழுதிடணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அப்புறம் நமக்கு இது டிஎன்பிஎஸ்சி லீடர் மூலமாக எப்படின்னு சொல்லணும்னா, அவங்க வந்து டெய்லி வந்து நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. ஒரு மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 6 மார்க்கு, ஒரு 12 மார்க்கு, ஒரு 18 மார்க்கு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பயம் வந்து இருக்காது. அப்புறம் நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கும் அப்படிங்கிறத நம்மளால் முடிக்க முடியும். அதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டெய்லி வந்து நம்ம டெஸ்ட் எழுதி அவங்க திருத்தி நமக்கு சொல்லும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அது எல்லாமே ஓரளவுக்கு திருத்திட்டு நமக்கு மெயிலில் அனுப்பிடுவாங்க. நம்ம அதை பார்த்தாலே நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கரண்ட் ஈவெண்ட்டு, அப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய அனுப்புவாங்க. அந்த கரண்ட் ஈவெண்ட்டெல்லாம் வந்து நம்ம விட்டுறவே கூடாது. அதில் எல்லாத்தையுமே நம்ம
பார்த்துக்கணும். அதாவது எப்படின்னா ஃபுல்லுமே படிக்க முடியாட்டி கூட இதுனா என்ன, என்ன இது, இது என்ன, இது எதனால் உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்கியிருக்காங்க, இதனால என்ன பயன் அப்படிங்கிறத மட்டுமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிட்டனாலே அந்த டாப்பிக்கை நம்ம வந்து நல்லா எழுதிடலாம். அதாவது ஓரளவுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தெரியணும்னா இது என்ன, இது எதனால் உருவாக்கப்பட்டது, எதைக்காண்டி கொண்டு வந்தாங்க, இதனால் என்ன பயன், யாரெல்லாம் பயனடைகிறாங்க, யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறதையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிடும்போது நம்ம வந்து அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாநாடுகள்லாம் நடக்குது அப்படின்னா மாநாடுகள் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அது எல்லாமே நம்ம நல்லபடியாக படிச்சுக்கலாம்.